நம்ம எல்லோரும் ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஜிம்முக்கு போகும்போது நல்ல ஷூ போட்டால் தான் சூப்பரான லிஃப்டிங் அப்புறம் கிரிப் எல்லாமே கிடைக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு கோபி ஷூ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடிடாஸோட ஃபஸ்ட் கோபி ஷூ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ நான் யோசிப்பேன் ஜிம்முக்காகவே ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு. அப்படி நான் வாங்கின ஷூ தான் இது டிகாத்தலானில் இருக்குது. இந்த ஷூ சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த கிரிப் சூப்பராக இருக்குது. அப்புறம் ஒரு சாக்ஸ், அப்புறம் சாக்ஸ் போட்டு ஸ்காட்ஸ், அப்புறம் டெட் லிஃப்ட், அப்புறம் பெஞ்ச் ப்ரெஸ், எதை பண்ணாலும் இந்த ஷூ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய பல்கியாலாம் கிடையாது. நம்ம ஜிம் பேக்கில் ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம். அப்போ ஒரு குவாலிட்டியான சாக்ஸ் வேணும்னா அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதை ஏறி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷூ இதோட க்ரிப்பே நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது. அப்போ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த ஷூ நமக்கு ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் உங்கள் பக்கத்தில் டிகாத்தலான் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு இதை போட்டு பாருங்கள். இதை போட்டு பார்த்துட்டு வாங்க. இது நான் வாங்கும்போது ஒரு 3500 வந்துச்சு. இருந்தாலும் ஜிம்முக்கு போடும்போது கோபி ஷூ போடுறதுக்கு பதிலாக நல்ல ஷூ போடுறது ரொம்ப நல்லது. இப்போ டிகாத்தலான்லேயே சிம்பிளான ஷூவெல்லாம் இருக்குது, இதை விட விலை கம்மியான ஷூ இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லைன்னா அந்த ஷூவோட லிங்க் நான் கொடுக்குறேன். இதுதான் அந்த ஷூ. இதையும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு பேக்கில் இல்லை, உங்களுக்கு ஜோப்லேயே போட்டு போகலாம். ஏன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது, இதை யூஸ் பண்ணலாம். இனி உங்களுக்கு நல்ல ஷூ வேணும் அப்படின்னா இதை வாங்கிக்கோங்க. இது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அப்போது இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.